பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கூட தபஸ் நாமின் 2வது நாளாக இருக்கிறது. ஸோ வாங்கள் தியானிக்கலாம் இன்றைய என்ன வேத வசனம் என்று. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் என்னன்னா, சாத்தான் முதல் சோதிப்பு ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்துட்டு 40 நாள் உபவாசமாக இருந்தாருல்ல. இந்த 40 நாளில் அவன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஏசப்பாவை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்னா பாருங்கள், அந்த 1ஆம் வருஷத்தில் என்ன போட்டுருக்குன்னா, அவர் 40 நாள் உபவாசமாக இருந்தாராம். அந்த உபவாசத்தில் இருக்கிற போது சாத்தான் அப்போ 40 நாள் சாப்பிடாமல் இருக்காருல்ல. ஸோ சாத்தான் அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இருக்கிற கல் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு. அதுக்கு ஏசப்பா மறு உத்தரவு என்ன சொல்கிறான்னா, அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, எழுதப்பட்டிருக்கு என்னன்னா, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதில்லை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்ட்டு. பாருங்கள், ஏசப்பா இதில் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலேயும் என்னத்தை குடிப்பெண்ணாலேயோன்ட்டு இல்லைப்பா, ஆண்டவரின் ஒரு வார்த்தையும் அவனுக்கு அப்பமா இருக்கிறது அப்படின்றாரு. அப்போ நம்ம இன்னும் நம்ம நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஒரே ரீதி காரியங்களை நினைத்து கவலைப்படக்கூடாது. என்ன சாப்பிடுவேன், என்ன துணிகளை போடுவேன்ட்டு கவலைப்படாதீங்க. ஏன்னா அன்றன்றுக்கான நம்ம தேவனுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அவருக்கு தருவார். நம்ம என்ன சாப்பிடுவோம், இன்னைக்கே சாப்பாடு இல்லையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பதில்லையா, ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையாலையும் பிழைப்பானாம். பாருங்க, அப்போ ஆண்டவரோட வார்த்தை சாப்பாடு விட நம்மளுக்கு அப்பத்தை விட எவ்வளோ உன்னதமான இருக்கிறது பாருங்க. ஸோ பரலோக ராஜ்யத்தை தேடுங்க, ஆண்டவரின் அப்பத்தை பிடிங்க, ஆண்டவரின் வார்த்தைகளை பிடிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாயில வந்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைய வேத வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். எப்படி சாத்தான் இயேசுவை சோதிச்சான்ட்டு நம்ம பார்த்தோம். அதே போல் நீங்கள் உலக காரியத்துக்காக நான் என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை பண்ணுவேன்ட்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அன்னைக்கு ஆகாரத்தை கொடுப்பார். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட்.